Meenakshi Ammal Dental College and Hospital, Madurai, Chennai, ranked number 2 in Tamil Nadu by IIRF. சென்னை வானகரத்தில் நடைபெற்று வரும் பாஜக மாநில செயற்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை பேசி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அவருடைய கணவர் சீனிவாசன் அவர்களே இதே போல பொதுவெளியில இதே போல ஒரு மர்ம கும்பல் வந்து அவரையும் வெற்றி இன்று மருத்துவமனையில உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். இதை சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தில் எல்லா இடத்திலும் கூட ஒரு சாதாரண மனிதனுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்பது போல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இதுபோல் ஒரு வன்முறை நிறைந்த ஒரு மாநிலமாக எப்பொழுதும் பார்த்ததில்லை. கடந்த 3 ஆண்டுகளாக திமுகவினுடைய அரசு பிடியில அது நடந்து கொண்டிருக்கிறது. அருமை சகோதர சகோதரிகள், இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயம் என்பது ஆறுபோல் ஓடிக்கொண்டிருக்கிறது. நேற்று முன்தினம் திருவண்ணை நல்லூர்ல ஒருவர் கள்ளச்சாராயத்தால் இறந்தார்கள். அதற்கு முன்பு திருப்பூர், கோயம்புத்தூர், உடுமலைப்பேட்டையில 5 பேர் கள்ளச்சாராயத்தை குடித்து கோயம்புத்தூர் வேறு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அதற்கு முன்பு கள்ளக்குறிச்சியில 65 பேர் கள்ளச்சாராயத்தை அருந்து இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள். 23 பேர் முழுவதுமாக தன்னுடைய கண்பார்வை இழந்திருக்கிறார்கள். போன ஆண்டு 2023 மரக்காணம், செங்கல்பட்டு, விழுப்புரம் பகுதியில 22 பேர் கள்ளச்சாராயத்தை அருந்தி உயிரிழந்திருக்கிறார். இதையெல்லாம் நீங்க நல்லா யோசித்து பார்க்கணும். எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் கள்ளச்சாராயம் என்று ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. கேட்பதற்கு கூட நாதி இல்லை. அதை யாரும் கேட்பதற்கு கூட தைரியம் இல்லை. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்தவங்களை கூலிப்படை வெட்டும் அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தித்திருந்து கொண்டிருக்கிறது. கேட்பதற்கு சாமானிய மனிதன் பயப்படுகின்றான். அரசியலில் கேட்பதற்கு சாமானிய மனிதனுடைய துணிவு குறைந்து கொண்டிருக்கிறது. சாமானிய மனிதன் அரசு எதிர்த்து கேள்வி கேட்டால் சாமானிய மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு கைதாக மட்டும் இருக்கிறது. அல்லது அவர்கள் செய்யக்கூடிய எந்த வேலையிலும் கூட கை வைக்கின்றான். அதனால்தான் இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரல் இன்னும் கம்பீரமாக, இன்னும் வலிமையாக சாமானிய மனிதர்களுக்காக நாம் பேச வேண்டிய காரணம் சாமானிய மனிதனுடைய குரல்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நசுக்கி வைத்திருக்கும் பொழுது சாமானிய மனிதனுடைய குரலால் அடுத்த 2 ஆண்டுகள் திமுக என்கின்ற தீய சக்தி ஆட்சியிலிருந்து தூக்கி எறியும் வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுடைய குரல் ஒரு சாமானிய மனிதனுடைய குரலாக இருக்க வேண்டும். அதை நீங்கள் செம்மையாக, திறமையாக, சிறப்பாக நீங்கள் செய்தாலும் கூட உங்களுக்கு நடக்கக்கூடிய இன்னல்கள் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள் எங்களுக்கு தெரியும். நீங்கள் நடக்கக்கூடிய ஒரு பிசினஸாக இருந்தாலும் கூட அரசு அதனை கைவிட்டார். உங்கள் மீது பொய்யான பத்திரிகை எழுதுகிறார்கள். அதையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த கரையை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்றால் இதையெல்லாம் பொறுத்துதான் ஆக வேண்டும். இதை தாண்டினால் மட்டும்தான் தமிழக மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை நம்மால் கட்டியமைக்க முடியும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இதையெல்லாம் பல்லை எடுத்துக் கொண்டு நீங்கள் பொறுத்துக் கொண்டு ஒரு தொண்டனாக இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய ஊழியர்களும் கூட நீங்கள் செய்யக்கூடிய பணியை இன்னும் கடுமையாக, இன்னும் வலிமையாக நீங்கள் செய்து தமிழக மக்களுக்கு 2026 ஒரு வித்தியாசமான ஆட்சி, ஏழை மக்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஆட்சி, விவசாய நலனை மையப்படுத்தக்கூடிய ஆட்சியை நீங்க செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. அருமை சொந்தங்களே, அருமை சகோதர சகோதரி, அது மட்டும் இன்னைக்கு இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா ஆட்சி யார் நடத்துவது என்கின்ற கேள்விக்குறி நம்ம எல்லாருக்கும். முதலமைச்சர் இருக்காரா? முதலமைச்சரால் ஒரு கூட்டத்தில் பேச முடியுதா? முதலமைச்சருடைய திறன், ஒரு முதலமைச்சருக்கு எவ்வளவு திறன் இருக்க வேண்டுமோ அவ்வளவு திறன் முதலமைச்சருக்கு இருக்கா? முதலமைச்சருடைய டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி காம்ப்ரமைஸ்டா இருக்கா? இதையெல்லாம் தமிழக மக்கள் கேள்வி கேட்க வேண்டிய நேரம் வந்திருக்கு. ஒரு முதலமைச்சர் என்பவர் ஏகப்பட்ட முடிவுகளை எடுக்கக்கூடிய சொந்தக்காரர். ஐயா சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் பாருங்க, ஒரு சின்ன பையனை போய் துள்ளி கொடுத்து விளையாண்டு கொண்டிருக்கிறார். மேடையில் நீங்க பார்த்தீங்க. அவருடைய உடல் வலிமையை பாருங்க, என்ன மன வலிமையை பாருங்க. ஒரு முதலமைச்சருக்கு முடிவெடுக்கக்கூடிய திறன் எப்பொழுதும் இருக்கும். Meenakshi Ammal Dental College and Hospital, Madurai, Chennai, ranked number 2 in Tamil Nadu by IIRF.